ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து காட்டணுங்கிறதுக்காக தான் இதை வந்து ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச குழம்புங்க. வருஷம் ஃபுல்லாக இல்லை, இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். என்னது அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? ஒன்றும் பெருசாக இல்லை, மாம்பழம் போட்ட மோர் குழம்பு. மாம்பழம் வந்து இந்த சீசனில் வந்து நம்ம குழம்பு வச்சாதான் நல்லாயிருக்கும். எல்லா சீசன்லேயும் மாம்பழம் வந்து இப்போலாம் வந்து கிடைக்கிறது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி வந்து வரும். அதனால சீசனல் ஃபுட்ஸை அந்தந்த சீசனுக்கு வந்து நம்ம கரெக்டாக வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது, ஒன்றும் பண்ணாது. ஸோ என்னோடய ஃபேவரட் மாம்பழம் மோர் குழம்பு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மாம்பழம் மோர் குழம்பு. பாருங்க, மாம்பழம் போட்ட மோர் குழம்பு எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ரொம்ப நீர்க்கவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. சாதத்தோடு விட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, அதுவும் அட்டகாசமாக வந்திருக்கு. என்றைக்கெல்லாம் மோர் குழம்பு வந்து பண்ணுறேனோ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவும் வைப்பேன். களத்துக்கு வந்து பருப்பு போட்டுருவேன். அதை வந்து தாளிச்சிருக்கேன். களத்துக்கு பருப்பு சாதம். இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி சனிக்கிழமை சமையல். ஸோ இந்த ரெசிப்பியும் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது வந்து நாளைக்கு வந்து வரும். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நல்லா பொறுமையாக உட்காந்து வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 11 மணிக்கெலாம் வந்து நாளைக்கு வீடியோ வந்து வந்துடும் காலம்புற. ஸோ எஸ், அதுக்கு தான். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட்.